வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வாக்காளர்களை அச்சுறுத்தி கீழ்த்தரமான அரசியல் யுக்தி. ஜாசேகா வேட்பாளர் சுவரொட்டி விவகாரத்தில் தியோனி சிங் சாடல். ஜொகூர் மாநில தேர்தலில் ஜாசேகா வேட்பாளர்களின் சுவரொட்டிகள் சிதைக்கப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில ஜாசேகா தலைவர் தியோனி சிங் எச்சரித்துள்ளார். ஜாசேகாவிற்கு எதிராக தீய நோக்கத்துடன் பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்களையும் அரசியல் சதிகளையும் பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜாசேகா வேட்பாளர்களின் புகைப்படங்கள் முக்காடு போடப்பட்டு தவறான முறையில் மாற்றியமைக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாக தியோ குற்றம் சாட்டியுள்ளார். மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களை அச்சமூட்டி பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கு வாக்களிப்பதை தடுப்பதே இதன் பின்னணியில் உள்ள நோக்கமாகும். இச்செயல் ஆடை கலாச்சாரத்தை கேலி செய்வதோடு பெண்களுக்கு எதிரான வெறுப்பையும் வெளிப்படுத்துகிறது என்று அவர் முகநூல் வாயிலாக கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்தகைய கீழ்த்தரமான யுக்திகளை நிராகரித்து ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வாக்களிக்குமாறு தியோ வாக்காளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த ஜூன் 1ஆம் தேதி கலைக்கப்பட்ட 56 தொகுதிகளை கொண்ட ஜொகூர் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் ஜூன் 27ஆம் தேதியும் வாக்குப்பதிவு ஜூலை 11ஆம் தேதியும் நடைபெறவிருக்கிறது. தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை நாளை முதல் லிட்டருக்கு 30 சென்ட் குறைக்கப்படுவதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. இதன் மூலம் தற்போதைய விலையான 4 ரிங்கிட் 67 சென்னிலிருந்து 4 ரிங்கிட் 37 சென்னாக டீசல் விலை குறைகிறது. அதே வேளையில் கிழக்கு மலேசியாவில் டீசலின் மானிய விலையான 2 ரிங்கிட் 15 சென்ட் தொடர்ந்து நீடிக்கும். மேலும் பெட்ரோல் ரோன் 97 எவ்வித மாற்றமுமின்றி லிட்டருக்கு 4 ரிங்கிட் 35 சென்னாகவும், மானியம் அகற்றப்பட்ட ரோன் 95 லிட்டருக்கு 3 ரிங்கிட் 72 சென்னாகவும் விற்கப்படும். மேலும் புடி 95 திட்டத்தின் கீழ் ரோன் 95 தொடர்ந்து லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்னுக்கு விற்கப்படும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. ஜொகூர் மாநில தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஜாசேகா கட்சியை எதிரியாக சித்தரிக்க வேண்டாம் என அமனா கட்சியின் தேசிய உதவி தலைவர் மாஃபஸ் ஒமர் அரசியல் தலைவர்களுக்கு நினைவூட்டியுள்ளார். மாநில வளர்ச்சி மற்றும் திட்டங்களுக்காக ஜாசேகாவுடன் ஒத்துழைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லாத போது தேர்தல் சமயத்தில் மட்டும் வாக்கு வங்கிக்காக அவர்களை அச்சுறுத்தலாக காட்டுவது தலைவர்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்று அவர் விமர்சித்துள்ளார். இத்தகைய இரட்டைமுக அரசியல் தற்போதைய சூழலுக்கு பொருந்தாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜொகூர் மாநில தேர்தலில் பாரிசான் நேஷனல் தனித்து போட்டியிடும் என்றும் ஜாசேகாவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க தயாராக இல்லை என்றும் ஜொகூர் மந்திரி பெசார் ஆன் ஹாஃபிஸ் காசி கூறியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்த போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லாக் கூட்டரசு அரசாங்கத்தில் ஜாசேகாவுடன் அம்னோவும் இணைந்து செயல்படுவதை நினைவூட்டிய நிலையில் மாஃபஸ் ஒமாரின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. நாட்டின் பொது பல்கலைக்கழகங்களில் சுமார் 30,000 முதல் 60,000 மாணவர்கள் பின்வாசல் வழியாக முறைகேடாக நுழைந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு நாட்டின் உயர்கல்வித்துறையின் நேர்மைத்தன்மையை சீர்குலைக்கும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டாகும் என உயர்கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக சேர்க்கை முறை முற்றிலும் வெளிப்படையானதாகவும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நடைபெறுகின்றது என்று குறிப்பிட்ட அவர், இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான மாணவர்கள் முறைகேடாக சேர்ந்திருந்தால் அதை கூறியவர்கள் முறையான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆதாரமற்ற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பல பொது பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே போலீஸ் துறையில் புகார் அளித்துள்ளன. கருத்து சுதந்திரம் என்பது ஆதாரமற்ற அவதூறுகளை பரப்புவதற்கான உரிமம் அல்ல என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெரிக்காத்தான் நேஷனல் கூட்டணியில் இருந்து விலகுவது குறித்து பர்சத்து கட்சி அவசரப்பட்டு எந்த ஒரு அறிக்கையும் வெளியிட வேண்டாம் என்றும் நிதானத்தை கடைபிடிக்குமாறும் அக்கூட்டணியின் தகவல் தொடர்பு தலைவர் அனுவார் முசா கேட்டுக்கொண்டுள்ளார். அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்று எச்சரித்த அனுவார் முசா பல சட்ட அம்சங்களை ஆராய வேண்டியுள்ளதால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கவனமாக எடுக்கப்பட வேண்டும் என்றார். பாஸ் மற்றும் பெர்சத்து ஆகிய இரு கட்சிகளுமே தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றும் முகைதீன் யாசின் தலைமையிலான பெர்சத்து கட்சிக்கு இதுபோன்ற ஒழுங்குமுறை விவகாரங்களை கையாள்வதில் போதிய அனுபவம் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
ஜொகூர் தம்போயில் உள்ள வீடு ஒன்றில் பணிப்பெண் தாக்கப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே ஒரு நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 2 திருமணமான தம்பதிகள் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 30 முதல் 34 வயதிற்குட்பட்ட இந்த 4 சந்தேக நபர்களும் தங்களின் முன்னாள் பணிப்பெண்களாக இருந்த மேலும் 2 வெளிநாட்டு பெண்கள் அளித்த புகார்களின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து இந்தோனேசிய தூதரக அதிகாரிகளின் உதவியுடன் அந்த பெண்கள் நேற்று ஜொகூர் பாரு போலீஸ் நிலையங்களில் புகார் அளித்தனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தோனேசிய தூதரகம் தற்காலிக அடைக்கலம் அளித்துள்ளது. இந்த 4 சந்தேக நபர்களையும் இன்று முதல் 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர். கோலாலம்பூர் ஸ்தாபாக் தாமன் டனாவ் கோத்தா ஏரி பூங்காவில் அண்மையில் பெருமளவிலான மீன்கள் மடிந்து மிதந்ததற்கு தொடர் கனமழையே காரணமாக இருக்கலாம் என கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DPKL விளக்கம் அளித்துள்ளது. கனமழை காரணமாக ஏரி நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜன் அளவு குறைந்ததோடு வடிகால்களில் இருந்து குப்பைகளும் அசுத்தங்களும் ஏரிக்குள் கலந்ததே இதற்கு காரணம் என ஆரம்பகட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த ஏரி ஒரு பொழுதுபோக்கு தளம் மட்டுமல்லாமல் வெள்ள தடுப்பு குளமாகவும் செயல்படுவதால் நகரின் பிற குளங்களிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாக DPKL குறிப்பிட்டுள்ளது. ஏரியில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து மடிந்த மீன்கள் உடனடியாக அகற்றப்பட்டு ஏரிக்குள் குப்பைகள் நுழைவதை தடுக்க பாதுகாப்பு வலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுச்சூழல் துறையினர் ஏரி நீரின் மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்து வருகின்றனர் என்று DPKL விளக்கமளித்துள்ளது. கோலாலம்பூர் டேசா பெத்தாலிங்கில் உள்ள உணவகம் ஒன்றில் கடந்த ஜூன் 9 அன்று காலை 11:05 மணியளவில் ஆடவர் ஒருவர் துப்பாக்கி போன்ற ஒரு பொருளை காட்டி மிரட்டிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். 31 வயதுடைய அந்த சந்தேக நபர் புகார்தாரரை தாக்கியதோடு அந்த பொருளை காட்டி மிரட்டலும் விடுத்துள்ளதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ரோஸ்ரி டவுட் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு காயம் விளைவித்தல், குற்றவியல் மிரட்டல் மற்றும் அனுமதியின்றி ஆயுதம் வைத்திருத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மற்றொரு சம்பவத்தில் புக்கிட் ஜாலிட் பகுதியில் உள்ள வீடமைப்பு நிர்வாகம் மீது ஏற்பட்ட அதிருப்தியால் அங்கிருந்த பாதுகாப்பு சாவடியின் பூத் கேட் மற்றும் CCTV கேமராவை சேதப்படுத்திய முன்னாள் வாடகைதாரர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு சொத்துகளுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறார் என்று ரோஸ்ரி டவுட் மேலும் கூறினார். மலாக்கு ஜலான் சையத் அப்துல் அசீஸில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இன்று மின்தூக்கி 7வது மாடியிலிருந்து திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 பராமரிப்பு ஊழியர்கள் படுகாயமடைந்தனர். 27 வயதுடைய அந்த 2 ஊழியர்களும் மின்தூக்கியை பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த விபத்து நேரிட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் இன்று காலை 11:55 மணி அளவில் மலாக்கா தெங்கா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையம் அவசர அழைப்பை பெற்றது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 2 பணியாளர்களையும் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்டனர். ஸ்லாங்கூர் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் குடிநுழைவுத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் தங்களின் விசாவை தவறாக பயன்படுத்தி வேலை செய்த 62 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்களின் தகவலின் பேரில் திங்கட்கிழமை அன்று மரச்சாமான்கள், பலகை தொழிற்சாலைகள், உணவகங்கள், மளிகை கடைகள் உட்பட 17 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. மொத்தம் 210 பேரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த 62 பேர் சட்டவிரோதமாக பணிபுரிந்தது கண்டறியப்பட்டது. நாட்டிற்குள் நுழைந்ததற்கான அசல் நோக்கத்திற்கு மாறாக இவர்கள் செயல்பட்டது குடிநுழைவு சட்டத்தின் கீழ் கடுமையான விதி மீறலாகும் என்று குடிவரவுத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ சக்காரியா ஷவான் தெரிவித்துள்ளார். மேலும் இவர்களை வேலைக்கு அமர்த்திய முதலாளிகளுக்கும் விசாரணைக்கான சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் புத்ரஜயா குடிவரவு தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர் ஜலான் துன்ரசாக் பகுதியில் நேற்று இரவு 8 மணி அளவில் டொயோட்டா அல்மேரா ரக கார் ஒன்றை ஓட்டி வந்த 28 வயது உள்ளூர் ஆடவர் வளைவு ஒன்றில் திரும்பும் பொழுது தவறுதலாக எண்ணெய் பெடலை பலமாக மிதித்ததில் கார் விபத்துக்குள்ளானது. கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஹோண்டா சிவிக் கார் மற்றும் அங்கிருந்த வேலி மீது மோதியது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் 2 காரின் ஓட்டுநர்களுக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை.
விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநருக்கு நடத்தப்பட்ட மதுபானம் மற்றும் போதைப்பொருள் சோதனைகளில் நெகட்டிவ் என முடிவு வந்துள்ளதாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் முகமது ஜம்ஸ்ரி தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சிலாங்கூர் சுங்கைப்புழு பண்டார் சௌஜானா பெட்டனாவில் நேற்று காலை சோகமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. அங்குள்ள நீர்நிலை கோபுரத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 24 வயது ஆடவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று காலை சுமார் 11:50 மணியளவில் சிலாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு இந்த விபத்து குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த ஆடவர் கோபுரத்தின் தண்ணீர் தொட்டிற்குள் தவறி விழுந்து நீரில் மூழ்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த மருத்துவ குழுவினர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். இதனையடுத்து அவரது உடல் மேல் நடவடிக்கைக்காக போலீஸ் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.